ஸ்ரீ குருபியோ நமஹ. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நம்ம இந்த பாரத தேசத்தில் இருக்கிற மகான்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி காஞ்சி மடத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, என்னோடய யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் திருச்சியில் பிக்ஷாண்டார் கோவிலில் அங்கராஜன் ஒருத்தர் என்னோட தொடர்பில் வந்தார். அவர் மூலிமா நான் இப்போ சென்னையில் சங்கர் திரிவேதின்னு ஒரு மாமா இருக்கார், அவரோட ஒரு பரிச்சயம் கிடச்சிது. அவர் காஞ்சி மடத்தோட ஒரு அசோசியேஷன் ரொம்ப ஜாஸ்தி உள்ளவர். வெரி ரீசெண்ட் டைம்ஸில் தான் எல்லாம் நடந்தது. அவர் பேசின்னு இருக்கும்போது ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஆடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சார். அந்த ஆடியோ மெசேஜ் பாம்பே ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமா பாம்பேயில் இருக்கார். அவர் காஞ்சி மடத்தோட ரொம்ப தொடர்பில் உள்ளவர். அவர் அனுப்பிச்சிருந்தார். அது அந்த ஆடியோ மெசேஜ் கேட்டப்போ இந்த மடத்தில் நடந்த ஒரு ரொம்ப மிக பிரமிப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தார். அது கேட்டதுக்கப்புறம் நம்ம சங்கர் திரிவேதி மாமா மூலியமாக நான் அந்த பாம்பே ஸ்ரீதர் மாமாவோட 2 நாள் முன்னாடி பேசினேன். மாமா ரொம்ப நல்லா பேசினார். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டுட்டு, இது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது மாமா, இது நான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணுங்க, மகான்கள் பற்றி எல்லாம் தெரியணும், காஞ்சி பீடத்தை பற்றியும் தெரியணும், மகான்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியணும்னு சொன்னார். அவரோட பர்மிஷனால் தான் இந்த எபிசோட் நான் பண்ணுறேன். இந்த பாம்பே ஸ்ரீதர் மாமா ஒரு நாள் புதுப்பெரியவர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளில் பார்க்க போனப்போ அவர் கலவையில் இருந்தார். அப்போ போனப்போ இந்த மாமாவுக்கு ஒரு சந்தேகம். அது நிவர்த்தி பண்ணுறதுக்கோசரம் நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகிட்டேயே கேட்டிருக்கார். காஞ்சி பீடம் ரொம்ப ஒரு ஹோலியஸ்ட் பீடம். இதில் மகான்கள் வரவங்கெல்லாம் பெரிய ஞானியாக இருப்பாங்க, அவங்களுக்கு மறுஜென்மம்லாம் இருக்காது. அப்படி இருக்கிற பீடத்தில் 67வது பீடாதிபதியாக வந்த ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மாத்திரம் 7 நாள் தான் பீடத்தில் இருந்துட்டு சமாதி ஆயிட்டார். அது பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கார். அப்போது ஜெயேந்திர பெரியவா என்ன சொன்னார்னா, இல்லை அவர் பெரிய ஞானி தான், பட் அந்த 7 நாள் இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ விட்ட குறைனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது இந்த மாமா பெரியவாக்கிட்டே பர்மிஷன் கேட்டாலாம். நான் இதை பற்றி பிரச்சனையும் பார்த்து இது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு பண்ண சொல்லியிருக்கார். அப்புறம் இந்த மாமா பெரிய இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான பீப்புள்கிட்ட பிரச்சனையும் பார்த்து தேவி உபாசகர்கிட்டலாம் போய் கம்ப்ளீட்டாக இது ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் ரிவீல் ஆனது. அது என்ன அப்படின்னா, 59வது பீடாதிபதியாக இருந்த பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த காலகட்டத்தில் அவர் 1610லேருந்து 1692 வரைக்கும் இருந்தவர். அவர் 60வது பீடாதிபதியாக ஒருத்தரை நியமித்து அவருக்கு எல்லாமே இந்த மடத்தோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து பூஜை எல்லாம் பண்ண சொல்லி எடுத்துட்டுருக்கார். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த 60வது பீடாதிபதி மேலே யாரோ ஒரு தப்பான விஷயத்த நம்ம போதேந்திர மகாசுவாமிகளுக்கு சொல்கிறாங்க.
ஏதோ தப்பு பண்ணாம அது கேட்ட உடனே சுவாமிகள் வந்து அவரை கூப்பிட்டு, நீங்கள் இந்த க்ஷணம் மடத்துலேருந்து விலகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூஜைலாம் பண்ணக்கூடாதுன்னு. அவர் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண வந்தப்போ கூட அதுக்கு இவர் மறுத்துட்டார். அவர் என்ன பண்ணார், ரொம்ப மன வருத்தத்தோடு அங்கே இருக்கிற இன்னொருத்தர் ஒரு சிஷ்யன் அழிச்சுண்டு வடக்கு நோக்கி போயிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவர் இன்னொருத்தரை வந்து அந்த பீடத்துக்கு அழிச்சுன்னு வந்து அவருக்கு திருப்பி எல்லாம் சொல்லி கொடுத்து காஞ்சி பீடம் நடந்துட்டுருக்கு. ஒரு சில வருஷத்துலேயே 2 வருஷமோ 3 வருஷம் எக்ஸாக்டாக தெரியல, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து யாரோ தப்பான விஷயம், பொய் சொல்லி இது மாதிரி நடந்து போச்சுன்னு. ரொம்ப மனவேதனைப்பட்டு மடத்துலேருந்து சில பேர் அனுப்பிச்சு அவர் எங்கே இருந்தாலும் கூட்டின்னு வர சொல்கிறாங்க. மடத்துலேருந்து போயிட்டு அவரை பார்த்து இது மாதிரி பெரியவா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டார். அவரோட போன அந்த சிஷ்யனும் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இந்த ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், தப்பாயிடுத்து அப்படின்னு. இந்த தப்பாயிடுத்துன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற பீடாதிபதி கிட்ட சொல்லி, நீங்கள் விலகிக்குங்க, இவர் இருக்கட்டும், கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்கள் திருப்பியும் பீடத்துக்கு வரலான்னொன்னே அந்த மகான் வந்து இதுக்கு ஒத்துக்கலை. நீங்கள் தான் எனக்கு தீட்சை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் இந்த பூஜையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் பேர் தான் வந்து அத்வைத்தாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி. அவரோட பிருந்தாவனம் வந்து கீழம்பியில் இருக்கு. இப்போது இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவர் விட்டு கொடுக்கல, அவர் வேறு வந்துட்டார். அப்போது என்ன பண்ணுறாரு, இந்த பீடத்தில் விட்டுட்டு அப்படியே நடந்து போய் கோவிந்தபுரத்தில் போய் இருந்து ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். இன்றைக்கும் நீங்கள் கோவிந்தபுரம் போனால் பக்தியோடு இருந்தால் ராத்திரி சமயத்தில் ராமநாமம் கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த வடக்குலேருந்து வந்த அந்த மகான் வந்து வருத்தத்தோட அந்த சிஷ்யனை கூட்டிட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கார். அங்கே இப்போ இருக்கிற மாமரத்துக்கு எழுத்தாப்புல இருந்து கொஞ்ச நாளில் அவர் அங்கே ஜீவசமாதி ஆகிடுறார். அவரோட சிஷ்யனாக இருந்தவர் வந்து இது நடந்ததுக்கப்புறம் அவர் கோவிந்தபுரம் வந்து அவரும் வந்து அங்கே சமாதி ஆகிடுறார். இந்த இந்த இவருக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த முன்னாடி 60வது பீடாதிபதியாக இருந்தவர் வந்து திருப்பியும் பீடத்துக்கு வந்து 67வது பீடாதிபதியாக ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி, நம்ம மகா பெரியவருக்கு குரு, பூர்வாசிரமத்தில் அவர் வந்து அண்ணா, பெரியம்மா பையன். அவர் தான் வந்து 7 நாள் அந்த பீடத்தில் இருந்தவர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கிட்ட வந்து இந்த பாம்பே மாமா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெயேந்திர சரஸ்வதி தானே வந்து அந்த இப்போ இருக்கிற அந்த நந்தி கீழே தான் அவரோட அதிஷ்டானம் இருக்குது. அதுக்கு வந்து பூஜை பண்ணி வஸ்திரம்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக ஆராதனை மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போது அவரோட பேர் என்னன்னு கேட்கும்போது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொன்னார், அவரோட பேரும் மகாதேவேந்திர சரஸ்வதியை கூப்பிடலாம் அப்படின்னு. இது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த விஷயம் கேட்டோன்னே. எல்லா மகான்களுக்கும் இது மாதிரி ஒரு டெஸ்டிங் டைம் இருக்குது அப்படின்னு தோணிது.
ஸோ யார் காஞ்சிபுரம் போனாலும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போனதுக்கப்புறம் அந்த மாமரத்துக்கு எழுத்தாப்புல நந்தி கீழே அவரோட பிருந்தாவனம் இருக்கிறதா சொல்கிறாங்க. போய் அங்கே தரிசனம் பண்ணுங்க. இது பகிர்ந்தத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மகா பெரியவாளோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கட்டும், அது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.